நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சு பேசியிருந்தாரு. பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருந்தாரு. பல கேள்விகளை விட்டுட்டும் போயிருந்தாரு. அதுல முக்கியமா பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் தேஜஸ்வி அவர்கள் முன் வச்ச பல பேத்துக்கு வந்து ஜீரோ அப்படிங்கிறது வந்து அட்ரஸா இருக்கு, டோர் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாட்டுல பல பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, தெருவுல வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஓட்டு போடுறவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த ஜீரோன்ற நம்பர் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரஸ் மீட், ஒட்டுமொத்த பிரஸ் மீட் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா சொல்லணும்னா பீகார்ல ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு அதிகார் அப்படிங்கிற பேரணியை தொடங்கி இருக்காங்க. அந்த தொடங்க நான் சமயம் பார்த்துட்டு இந்த பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, இது டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி முதலில் ஒரு இண்டிகேஷனை கொடுத்தார் தேர்தல் ஆணையத்துக்கு. என்னிடத்துல ஒரு அணுகுண்டு இருக்கிறது, அதை நான் வெளிப்படுத்துகிற போது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் எப்படி சீர்கெட்டு போனது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும்னு சொன்னார். இதை சொன்னது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் தேதியில். அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து இந்த செய்தியை வெளிப்படுத்தினார். அதாவது கர்நாடகா மாநிலத்துல மத்திய பெங்களூரு தொகுதியில நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முறைகேடு, வாக்கு திருட்டு சம்பந்தமாக அவர் ஆவணங்களை, புள்ளி விவரங்களோடு சொன்னார். ஒரு குற்றச்சாட்டு, 2 குற்றச்சாட்டுகள் அல்ல, அழுத்தமான குற்றச்சாட்டுகள் பலவற்றை அவர் சொன்னார். எபிக் ஐடியை ஸ்கேன் பண்ணதுல ஒரு எபிக் ஐடியில இருக்கிற ஓட்டர் 3 இடத்துல ஓட்டு போட்டிருந்தாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் எந்தெந்த தொகுதி, குறிப்பா வாரணாசி தொகுதி, அதே போல சென்ட்ரல் பெங்களூரு தொகுதி, மத்திய பெங்களூரு என்று சொல்லப்படுகிற இந்த பிரச்சனை நடந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிற அந்த தொகுதி, லக்னோ தொகுதி உட்பட 3 தொகுதியில அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் சொல்லி, வாக்காளர் அடையாள அட்டையில 10,413 பேர் முறையான படங்கள் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறது அந்த வாக்காளர் பட்டியலோட சேர்த்து வெளியிடுறாரு. நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிருக்கீங்க, அதுவும் உப்பு சப்பு இல்லாத பதில்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, அந்த மாதிரியான பதில சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னு கேட்டா, வீடற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முகவரியை நாங்க கொடுத்தோம், அந்த முகவரியின் அடிப்படையில் அவங்க வந்து வாக்கு செலுத்தினாங்க, அவங்களுக்கு வாக்குரிமையை கொடுப்பது தானே ஜனநாயகத்தினுடைய பண்பு, மாண்பு, இது எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. வெளியில பார்ப்பதற்கு தட்டையாக ரொம்ப சரியால சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா யதார்த்தமான உண்மை என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ரேஷன் அட்டை இருக்கா? சரி. இன்னொன்று, இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கா? அந்த ஆதார் கார்டு எந்த அட்ரஸ்ல பதிவாகி இருக்கு? ஓட்டர் அட்டைகளை எதை பேஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்க? நீங்க தான் சொல்றீங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கொடுத்து வாக்களிக்கிற உரிமையை தர முடியாது. 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் எல்லோரும் யாருன்னு நீங்க சொல்றீங்க? பிறப்பை பதிவு செய்தவர்களாக இருக்கணும், பிறப்பை பதிவு செய்தவர்களாக இல்லைன்னு சொன்னா அவர்கள் வாக்களிக்கிற உரிமையை இழக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே நாள்ல 60 லட்சம் பேரை நீங்க நீக்குனீங்க. இதே தேர்தல் ஆணையம் சாலையோரத்தில் இருப்பவர்களை எப்படி விட்டுவிட முடியும்னு இன்னைக்கு கேக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சாலையோரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒரே முகவரியாகவே ஏன் நீங்கள் பதிவு செய்தீர்கள்? சாலையோரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே அட்ரஸ்லயே இருந்தாங்களா? ஒரே சாலை ஓரமாகவே இருந்தாங்களா? ஒரு பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாருல, ஒரே பாலம் தானா? வேற பாலங்களே இல்லையா? அது எப்படி ஒரே வாக்குச்சாவடிக்குள்ள, ஒரே தொகுதிக்குள்ள இவ்வளவு பேர் வந்து சேர்ந்தாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அவங்களுடைய புள்ளி விவர கணக்கெடுப்புகள் என்ன, அவங்க யாருன்றதை ஏன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணல? உதாரணமா சார், ராகுல் காந்தி ஒரு ஐடென்டிபிகேஷனை இப்ப வெளிப்படுத்தினார் 4 நாட்களுக்கு முன்பு. பீகார்ல இவங்க நீக்குனாங்கல்ல, அதுல சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கியதாக சொன்னாங்கல்ல. அந்த இறந்து போனவர்களில் 6 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளான ஐடென்டிபிகேஷன் தான் அது. டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தா எத்தனையோ லட்சம் பேர் இறந்து போனதாக இவங்க சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்கிறத வெளிப்படுத்தி இருக்க முடியும். ரொம்ப சிம்பிள் அனலைஸ் பண்ணி அந்த 6 பேர் உயிரோடு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு ராகுல் காந்தி. அந்த 6 பேரோடு போய் நின்று டீ குடித்துக் கொண்டே அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டு சமூக வலைதளங்களில் அது பேசுபொருளாகி ஊடகங்களில் அது செய்தியானது. அப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு முறைகேட்டை செய்திருக்கீங்க அப்படிங்கிறத ராகுல் அம்பலப்படுத்தியதற்கு பிறகு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ராகுல வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களே, இத்தனை நாட்களாக ஏன் வாய் மூடி மௌனம் காத்தீர்கள்? ராகுல் இதை வெளிப்படுத்திட்டு இந்தியா முழுமைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு சேர்ப்பதற்காக தலைநகர் டெல்லியிலே ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து 3 நாட்கள் டெல்லியை ஸ்தம்பிக்க செய்தாரே ராகுல் காந்தி.
அப்ப 3 நாட்களாக ஸ்தம்பிக்க செய்துவிட்டு ஒரு நாள் உங்களிடத்திலே அவகாசம் பெற்று உங்களை நேரில் வந்து இதே கேனேஷ்குமார் இடத்திலே எதிர்க்கட்சிகளினுடைய எம்பிக்கள் எல்லோரையும் ஊர்வலமாக அழைத்து வந்து தேர்தல் ஆணையத்தில் உங்களிடம் நியாயம் கேட்பதற்காக வந்தார்ல, ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு பெரிய பூட்டை போட்டு உள்ளார யாருமே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துனீங்க? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லைல்ல சார்? அப்ப ஏன் சார் உங்க வழியில பயம் இருக்கு? நீங்க சந்திச்சிருக்கணுமா இல்லையா நியாயமா? அப்ப சந்திக்கல. இன்னைக்கு என்ன தேதியாச்சு? ஏறக்குறைய 15 நாட்கள் ஒரு நிசப்தம் நிலவியது தேர்தல் ஆணையர்களிடத்திலே. தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தவே இல்லை. இதை விட கூடுதலா ஒரு செய்தி, உச்சநீதிமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் போய் நின்று தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு, 60 லட்சம் பேரை நாங்க ஏன் நீக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. சொன்னாங்கல்ல, நாங்க ஏன் சொல்லணும்? நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடியை நீதிமன்றம் தந்ததற்கு பிறகு கடைசியாக என்ன செய்தார்கள்? நாங்க விளக்கத்தை கொடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணங்களுக்காக நீக்கணும்னு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு பாழ்பட்டு போயிடுச்சு. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது கிஞ்சித்தும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை. தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்குங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்காக ஒரு பயணத்தை துவங்கி விட்டார் ராகுல். அதிலே பீகார் மாநிலத்தில் மட்டும் 60 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட சில தொகுதிகள், பட்டியல் போட்டு சொல்ல முடியும் எந்த தொகுதிகள்னு. தாழ்த்தப்பட்ட மக்களும் மதச்சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய மக்களும் நிறைந்திருக்கிற தொகுதிகளில் குறைந்தபட்சமாக 13% அதிகபட்சமாக 37% பேர் வரை நீக்கி இருக்கிறார்கள். அதுக்கு இவங்க சொன்ன காரணம், புலம்பெயர்ந்து வேலைக்கு பல ஆண்கள் போயிட்டாங்க. ஆனா இவங்க நீக்கியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். 63 விழுக்காடு பெண்களை தான் சார் நீக்கி இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து புலம்பெயர்ந்து பல ஆண்கள் போயிட்டாங்க, வேற வேற வேலைகளுக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நாங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து புதிய வாக்காளர்கள் எல்லாம் கொஞ்சம் பேரை சேர்த்திருக்கிறோம்னா இவங்க கணக்கு காட்டுறாங்கல்ல. அதுவும் பொய்ன்றதை அம்பலப்படுத்துறாரு ராகுல் காந்தி. எனவே இந்த ராகுல் காந்தியினுடைய பயணம் மக்களிடத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. மக்கள் ராகுல் காந்தியினுடைய பயணத்தின் மூலமாக விழிப்பு பெற்று விடக்கூடாது. எனவே அதை திசை திருப்புகிற நடவடிக்கையாகத்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தை பாஜகவினுடைய மவுத் பீஸா வச்சிருக்காங்க. நான் இந்த குற்றச்சாட்டை நேரடியாகவே வைக்கிறேன். தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு சுதந்திர அமைப்பு தானே சார்? இந்தியா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கையுள்ள அமைப்பு எது என்று கேட்டால் அது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்தை நம்பி தானே சார் ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையம் நீதமாக நடந்து கொண்டு தானே மக்கள் நம்பிக்கை அளிக்கிறார்கள். ஆனா அந்த தேர்தல் ஆணையம் நீதமாக நடக்கலையே, ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்குங்கிறத இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டு ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு போயிருக்கிறாங்களே. இத்தனைக்கும் பிறகும் நாங்கள் நடுநிலைமையோடு இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் பேசுவார்களே, ஆனால் இவர்கள் அம்பலப்பட்டதை இன்னும் இன்னும் மக்களிடத்திலே தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே இதை திட்டமிட்டு பாஜகவை காப்பாற்றுவதற்காக மோடிக்காக நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை கணேஷ்குமார் நடத்தி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராகுலினுடைய பயணத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனா ராகுல் காந்தி தினந்தோறும் வெவ்வேறு செய்திகளை சொல்லி 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 தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளிப்படுத்தி இந்த தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி கேட்கும்போது, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பெண்களோட அடையாளங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும், எனவே அவங்களுடைய பிரைவசி பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து வெளியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கேற்றவாறு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல வந்துட்டு சட்ட திருத்தங்களா மேற்கொண்டு 45 நாட்களுக்குள்ள டெலீட் பண்ணிடலாம் சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகளா போயிட்டு வருது. இந்த பிரைவசி தொடர்பான விஷயத்தை பத்தி சோசியல் மீடியால பலரும் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க அந்த பெண்கள் கிட்ட அனுமதி கேட்டுதான் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறீங்களா, சிசிடிவி வைக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இந்த விவகாரம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாக்குச்சாவடி மையங்கள்ல 2 இடத்துல சிசிடிவி பொருத்தப்படும் சார். ஒண்ணு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய அந்த வரிசையை பதிவு செய்வதற்காக வெளியில் வாக்குச்சாவடி மையத்தினுடைய வெளியில ஒரு சிசிடிவி. இன்னொன்று, வாக்குச்சாவடி மையத்துக்கு வருகிற வாக்காளர்கள் தங்களுடைய வார்டில் தங்களுடைய வட்டத்தில் இருக்கிறவர்களா, அவர்கள் யார் வந்து வாக்களித்தார்கள்ங்கிறத ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி, அதாவது பூத் ஏஜென்ட் உட்கார்ந்து நோட் பண்ணிக்குவார். அதற்கும் அந்த பூத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி, ஒரு கவர்மெண்ட் அபிஷியலை போடுவாங்கல்ல, அது டீச்சர்ஸாவும் இருக்கலாம், வேறு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசராகவும் இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அரசு சார்பில் ஒருத்தர் இருப்பாருங்க. அவரு இந்த பூத் ஏஜென்ட்டும் உட்கார்ந்து இருக்கிற இடங்களுக்கு மையமாக ஒரு சிசிடிவி கேமரா ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கு. இது 2 கேமரா தான் வாக்குச்சாவடி மையங்கள்ல பொருத்தப்படுகிற கேமரா. யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை பதிவு செய்யாது தேர்தல் ஆணையம். இது எல்லோருக்குமே தெரியும். எங்கேயும் அந்த இடத்துல கேமரா கிடையாது வாக்குப்பதிவு செய்யற இடத்துல. இப்போ பிரைவசி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா ஓட்டு போட போனாங்கன்றது எனக்கு தெரியும்ல. என் வார்டுல இருக்கிற அம்மா வந்து ஓட்டு போட்டாங்கிறத நான் வந்து பூத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல ஸ்லிப் பண்ணி
டிக் பண்றேன்ல, செலக்ட் பண்ணி டிக் பண்றேன்ல, அப்ப எனக்கு தெரியும்ல. இதுல எங்க இருக்கு பிரைவசி? எங்க அம்மா ஓட்டு போட போனாங்கங்கிறது அந்த பூத் ஏஜென்டா இருந்த நண்பருக்கு தெரியுமா தெரியாதா? யாரோ ஒரு எக்ஸ் காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், அதிமுக, திமுக யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்க அம்மா ஓட்டு போட வந்தாங்களா இல்லையான்றது தெரியும்ல அந்த சகோதரருக்கு. அவர் டிக் பண்ணியிருப்பார்ல. அப்ப இங்க எங்க இருந்து வந்தது பிரைவசி? பிரைவசினா முதல்ல என்ன? அதற்கான அர்த்தத்தை முதல்ல தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். நீங்க ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிறீர்கள். நாட்டு மக்களிடத்துல நீங்கள் காரி உமிழப்படுகிறீர்கள் என்பதை உணராமலேயே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சார், கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். ஏன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்கிறோம்? அதுக்கான மைய கரு என்ன? வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்கள் சீல் வைக்கப்படுது இல்ல, அப்ப ஒரு எண்ணிக்கை அதுல இருக்கு. கவுண்டிங்க்கு அதை பிரிக்கும் போது அதே பூத் ஏஜென்ட் கவுண்டிங் ஏஜென்டா போறாரு. 4810 ஓட்டு உதாரணமாக பதிவாகி இருக்குன்னு வச்சுக்கோங்க 27வது வட்டத்துல. அதே 27வது வட்டத்துல பிரிக்கும் போது 5000 ஓட்டு பதிவாயிருக்கு. அப்ப இது ஏங்க இந்த மைனூட் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல கேட்கிறோம். கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார்ஜ் இல்லாம இருந்தது, பேட்டரி டவுனா இருந்தது, சார்ஜ் பண்ணும்போது அது வந்து இதாகிடுச்சு, அப்படி எல்லாம் புது புது காரணங்களை டெக்னிக்கல் ரீசன்ஸ சொல்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பெங்களூரு தொகுதியில ஒரே ஒரு தொகுதி மட்டும், அந்த மகாதேவ்புரா அப்படிங்கிற அந்த தொகுதியில மட்டும் 1,19,000 ஓட்டு லீடிங்ல போகுது. யாரு? பாஜக. அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏனைய 3 தொகுதிகள்ல மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது பாஜக. அப்போ அங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றிய பூத் ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை பூட்டி சீல் வைக்கும் போது இருந்த நம்பரை விட கவுண்ட் பண்றதுக்காக ஓபன் பண்ணாங்கல்ல சீல, அப்ப இருந்த நம்பர் கிட்டத்தட்ட 12,300 அதிகமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அங்க பாஜக லீடிங்ல வந்திருக்கு. இதே குற்றச்சாட்டை பீகார் மாநிலத்தில் அன்றைக்கு இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் வச்சாரு. இதே குற்றச்சாட்டை மராட்டிய மாநிலத்துல சரத்பவார் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வச்சாங்க. அப்ப எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, கடைசி நேரத்தில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை லேட்டரா தான் சிஸ்டத்துல இண்டிகேட் ஆச்சு, டெக்னிக்கல் இஷ்யூன்னு இவங்க சொல்றாங்கல்ல. இப்ப இந்த லேட்டரா இண்டிகேட் ஆனது கடைசி நேரத்தில் வந்து வாக்களித்தவர்கள் யார்? அப்ப உண்மையிலேயே இந்த 12,000 பேர் சென்ட்ரல் பெங்களூர் தொகுதியில வந்து வாக்களிச்சாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? திடீரென ஒரு தொகுதிக்குள்ள கடைசி நேரத்துல 12,000 பேர் வந்ததாக சொல்றாங்க. 12,000ங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் நம்பர் சார். மிகப்பெரிய எண்ணிக்கை 12,000ன்றது. அந்த 12,000 பேர் கடைசி அரை மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள வாக்களிச்சாங்களான்னா, அப்ப அந்த சட்டமன்ற தொகுதியை மையப்படுத்தி இருக்கிற எல்லா பூத்துகளிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பரிசோதனை பண்ணணுமா வேணாமா? பண்ணுனா எளிதா தெரியும் தானே. அதை செய்வதற்கு தயார் இல்லாத தேர்தல் ஆணையம் ஏன்னா குட்டு அம்பலப்பட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்துல அப்படி அடித்து பிடித்து கொண்டு மக்கள் வந்து வாக்களிக்கிற மனநிலையில் வாக்களித்ததாக எந்த இடத்திலும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. காலையில தான் சார் பரபரப்பான வாக்குப்பதிவு. காலையில சில நேரங்கள் மந்தமாக இருந்தால் மாலை நேரத்துல அந்த பரபரப்பு காணப்படுமே தவிர, கடைசி நேரத்தில் வந்து வரிசையில் நிற்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க பூத்துல. ஸ்கூலோட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும். கேட்டுக்கு வெளில இருக்கிறவங்க வாக்களிக்க முடியாது. கேட்டுக்கு வெளில இருக்கிறவங்க அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடணும். இப்படித்தான் எல்லா இடங்களிலும் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. அப்படிதான் பின்பற்றப்பட்டிருக்கணும். அப்படி ஒருவேளை இதற்கு மாறாக பின்பற்றப்பட்டிருக்குமே ஆனால் அது முறைகேடு நடந்ததாகத்தானே பொருள் கொள்ளப்படும். அப்ப அந்த முறைகேடு நடந்ததற்கான ஆதாரத்தை நீங்க கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? என்ன பிரைவசி? சரி, வேண்டாம், மக்களிடத்திலே கருத்து கேட்டுருவோம். தேர்தல் ஆணையம் தயாரா? ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி பார்த்துருவோம். இந்த தொகுதியில கேட்கறாங்க காங்கிரஸ் கட்சி, கொடுக்கலாமா வேணாமா மக்கள்கிட்ட கேளுங்க. ஓட்டு போட்டவங்க அவங்க தானே, அவங்களோட பிரைவசி கெட்டு போயிடும் நினைக்கிறீங்கல்ல. அதே பெண்கள் தாய்மார்கள் வந்து சொல்லட்டும், ஆமாங்க எங்க பிரைவசி கெட்டு போயிடும், கொடுக்காதீங்கன்னு சொன்னா கொடுக்க வேண்டாம், கொடுங்கன்னு சொல்லிட்டா அப்ப நீங்க மக்கள்கிட்ட வந்து இறங்கி கேளுங்க. தேர்தல் ஆணையம் தான் அந்த வேலையை செய்யணும். இது ஒண்ணு. இன்னொன்று, நீங்க இதே மாதிரிதான் 60 லட்சம் பேரை ஏன் நீக்கணும் பீகார்லன்னு நாங்க சொல்ல மாட்டோம்னு உச்சநீதிமன்றத்துல வந்து சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் நெருக்கடி கொடுத்ததற்கு பிறகு இப்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நீதிமன்றம் கடிவாளம் போட்டா நீங்க சிசிடிவி கொடுத்துதான் ஆகணும். சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வாங்கி பரிசோதனை பண்ணாம இவங்க பண்ணி இருக்கிற தில்லுமுள்ளில் இருந்து இவங்க தப்பிக்க முடியாது சார். நிச்சயமாக இவங்க மாட்டியே ஆகணும், பதில் சொல்லியே ஆகணும். அதற்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் 7ஆம் தேதி கொடுக்குறாருன்னா அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்லயே முன்னாள் அமைச்சரான அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு அதுலயும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. அதாவது அகிலேஷ் யாதவ், டிம்பிள் யாதவ், முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில எல்லாமே ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க,
குறிப்பா கொளத்தூர் தொகுதியில வந்துட்டு ஒரே டோர் நம்பரை வச்சு 30 பேர் பக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு சரிபார்ப்பகம், அதாவது ஃபேக்ட் செக் டீம் வந்துட்டு சரி பார்த்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு வீடு கிடையாது, அது வந்து ஒட்டுமொத்தமான அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பூத்துல வந்துட்டு ஒரே பேர் வந்து 3 இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டும் போது, அந்த 3 பேருமே பேர், கணவன் பெயர், அப்பா பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த விவகாரங்களை எப்படி பாக்குறீங்க? அவர் ஒண்ணு சொன்னாருன்னா இவர் ஒண்ணு பதிலுக்கு சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சென்ட்ரல் பெங்களூரு தொகுதியில ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னாருன்னா 4132 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாரு. அந்த அட்ரஸை போய் ஆய்வு செய்து பார்த்தா அது சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டா இருந்துச்சு. சிங்கிள் பெட்ரூம் பிளாட். அந்த சிங்கிள் பெட்ரூம் பிளாட்ல 4132 பேர் இருந்தாங்க. அதாவது பிளாட்டனுடைய அட்ரஸ் ஒன்னாதான் இருக்கும், ஆனா பிளாட் நம்பர் வேறையா இருக்கும்ல. ஆனா இங்க பிளாட் நம்பரும் ஒன்னாவே இருந்துச்சு, 22A இருந்துச்சு. அப்ப 4132 பேர் சிங்கிள் பெட்ரூம் பிளாட்ல இருந்தாங்கன்னு இவங்க சொன்னதை நாம கேள்வி கேட்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா கொளத்தூர் தொகுதியில அப்படி இருந்ததுன்றாங்க. அந்த கொளத்தூர் தொகுதியில இவங்க சொன்ன அட்ரஸ்ல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டை பாத்துக்கங்க நீங்க. இதான் அந்த அபார்ட்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த அபார்ட்மெண்ட்ல வலதுபுறத்துல 8 வீடும் இடதுபுறத்துல 6 வீடும் இருக்கு. அப்போ 8 + 6 14 வீடுகள். 14 வீடுகள்ல வீட்டுக்கு தலா 5 பேர் இருந்தா 14 வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? ஆச்சுதா? 1. அப்ப இதுல இவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க, நம்பலப்பட்டு போச்சு. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரே பேர்ல ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி. என் பேரும் பஷீர் அகமது தான், என்னுடைய அத்தை பையன் பேரும் பஷீர் அகமது தான். நான் நம்பர் 11 வடக்கு சிட்டித்தெரு, அவங்க வீடு நம்பர் 23 வடக்கு சிட்டித்தெரு. இப்ப நானும் அவரும் ஒன்னா? இல்லல்ல. எத்தனை குமார் இருக்காங்க எங்க வீட்டுக்கு? 8th வீட்டுல எங்க வீடு 11 நம்பர் வீடு, எதிர்புறத்துல இருக்கக்கூடிய வீடு 46 நம்பர் வீடு. 46 நம்பர் வீட்டுல மாடியில ஒரு குடும்பம் குடியிருக்கிறாங்க, கீழே ஒரு குடும்பம் குடியிருக்கிறாங்க. நான் ஒன்னும் போற போக்குல சொல்லிட்டு போற செய்தி இல்ல, நாளைக்கு இது ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன். அந்த வீட்டுல மாடியில ஒரு குமார் இருக்காரு, கீழே ஒரு குமார் இருக்காரு. இருவரும் வேறு வேறு நபர்கள். அப்ப நீங்க இதை எப்படி ஒரே குமார் இருக்கிறாருன்னு சொல்லிடுவீங்களா? அப்படிதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஃபிங்கிற பேரு, அதுவும் இஸ்லாமிய பேரு தான் இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, வேற பேரெல்லாம் செலக்ட் பண்ணல. ரஃபின்ற பேரு சீரியல் நம்பர் 52ல இருந்தது, சீரியல் நம்பர் 50லயும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பேரு, அதுவும் இஸ்லாமிய பேரு, சீரியல் நம்பர் 348ல இருந்தது, சீரியல் நம்பர் 352ல இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, சீரியல் நம்பர் 352ல இருந்ததாக சொல்ற பூத்து இருக்குல்ல, அது 140வது நம்பர் பூத்து. பூத்து வேற, 140வது நம்பர் பூத்து. அப்போ சீரியல் நம்பர் 348ன்னு சொல்றாங்கல்ல, அது எந்த பூத்து நம்பர்னு பாத்தீங்கன்னா பூத்து நம்பர் 80. பூத்து நம்பர் 80 எங்க இருக்கு, பூத்து நம்பர் 140 எங்க இருக்கு? இதெல்லாம் புள்ளி விவரத்தோட சரிபார்ப்பகம் சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் வச்சாச்சா? இன்னொன்னு, இப்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. எபிக் ஐடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எபிக் ஐடியை ஸ்கேன் பண்ணி தான் ராகுல் காந்தி ஒரு ஓட்டரை எக்ஸ்போஸ் பண்ணாரு. என்ன சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா, எபிக் ஐடியில இருக்கிற ஒரு ஓட்டர் 3 இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு. எங்கெங்க ஓட்டு போட்டிருக்காருன்னா, லக்னோல ஓட்டு போட்டிருக்காரு, வாரணாசியில ஓட்டு போட்டிருக்காரு, சென்ட்ரல் பெங்களூர்ல ஓட்டு போட்டிருக்காரு. இங்க இவங்க சொல்றாங்கல்ல ரஃபிங்கிற பேரு ரிப்பீட்டடா இருக்குன்னு சொல்லி, ஒருவர் பேர் முகமது ரஃபி, இன்னொருத்தர் பேர் ரஃபி உல்லா. 2 பேரும் வேற வேறன்றது பேர்லயே தெரிஞ்சுட்டா. இந்த 2 பேருடைய எபிக் ஐடியை ஸ்கேன் பண்ணி பார்த்தா 2 பேருடைய எபிக் ஐடி வேற வேறையா இருக்கு. எபிக் ஐடியோட நம்பர் ஒருத்தரோடது 140, ஒருத்தரோடது 157. இப்ப வெவ்வேறுன்றதை எபிக் ஐடியை வச்சு நிரூபிச்சிட்டோமா? இப்ப இது நிரூபணம் ஆயிடுச்சு. இதே மாதிரி சென்ட்ரல் பெங்களூரு தொகுதியில எபிக் ஐடிய வெரிஃபை பண்ணி வேற வேற ஆள் தான்றதை இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு சார் இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு தானே இருக்கு. நீங்க நிரூபிப்பீங்களா? இப்ப கொளத்தூர்ல முதலமைச்சரை வெற்றி பெற செய்தவர்கள் போலி வாக்காளர்கள், நீங்க ஒரு பிம்பத்தை கட்ட பாத்தீங்க. இதோ தமிழ்நாடு அரசு அதற்குண்டான ஆதாரங்களை வெளியிட்டுருச்சு. கொளத்தூர்ல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை வீடு இருக்குன்னு சொல்லியாச்சு, படத்தோட போட்டு காமிச்சாச்சு. படத்தோட போட்டு காமிச்சாச்சா? இப்ப நீங்க வாங்க, உங்களோட சிங்கிள் பெட்ரூம் கொண்டு வந்து காட்டுங்க. சிங்கிள் பெட்ரூம்குள்ள 4152 பேர் எப்படி சார் இருந்தா? அதை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு. ஏன் ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதியில அந்த மாதிரி நடக்கலையா? ஆதாரத்தை சொல்லு, ஆதாரத்தை சொல்லுங்கய்யா. யாரு வேண்டாம்னு சொன்னா? ராகுல் காந்தி போட்டியிட்ட வயநாட்டில் அவர் வெற்றி பெற்றது போலி வாக்காளர்களால தான். இத்தனை தொகுதிகள்ல வேரியேஷன் இருந்துச்சு.
கை சின்னத்துக்கு வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துச்சு. வேரியேஷன் டிஃபரெண்ட்டை வந்து நாங்க வந்து கவுண்டிங் அப்பவும் பார்த்தோம், போலிங் அப்பவும் பார்த்தோம். இப்ப சொன்னார்ல ராகுல் காந்தி, புள்ளி விவரங்களோட சொன்னார்ல, அம்பலப்படுத்துங்க. யாரு இதை அம்பலப்படுத்தணும்? பிரைவேட்டா இதை நான் தனியா என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக செய்தேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு. அவரால் அம்பலப்படுத்த முடிந்ததை ஒரு தேர்தல் ஆணையம், தேர்தலை நடத்துவதை தவிர வேறு எந்த பணியும் கிடையாது அந்த தேர்தல் ஆணையத்துக்கு. அந்த தேர்தல் ஆணையம் அம்பலப்படுத்தணுமா இல்லையா? வாங்க புள்ளி விவரத்தோட அம்பலப்படுத்துங்க, சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அந்த பதவியில இருப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்லங்கிறத அந்த நாட்டு மக்கள் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, நீங்க ஆதாரத்தோட சொன்னா. இப்ப ராகுல் காந்திக்கு போலி வாக்காளர்கள் வாக்களிச்சாங்கன்னு சொன்னதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இல்லை. முதலமைச்சருக்கு போலி வாக்காளர்கள் வாக்களிச்சாங்கன்னு பாஜக கார 4 பேர் போற போக்குல பேசினா ஆதாரத்தோட தமிழ்நாடு அரசின் சார்பில் விளக்கம் கொடுத்தாச்சு. இதற்கு மேல் வெளிப்படைத்தன்மையோடு எப்படி இயங்க முடியும்? நாங்க கேட்டோமா? நீதிமன்றத்துல வந்து நாங்க அப்படிலாம் போலி வாக்காளர்கள் யாருன்னெல்லாம் நாங்க நிரூபிக்க மாட்டோம். ரஃபி யாரு, ரஃபியுல்லா யாருன்னெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். பூத் நம்பர் எத்தனைலாம் நாங்க வெரிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னவா? இல்லையே. மடியில் கனமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதனால் வழியில் பயமில்லை, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு. உனக்கு மடியில கனம் இல்லைன்னா நீ தூக்கி எறி. நீ வா, பத்திரிகையாளரை சந்திப்போம், வெளிப்படையாக பேசுவோம், நடந்தது என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைப்போம். ராகுல் காந்தியும் கூப்பிடுவோம். ராகுல் காந்தி தவறு செய்திருப்பாரு, ஆனால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்ட. ராகுல் காந்தி ஒன்றும் சாவர்கர் அல்ல, உங்களுடைய பூட்ஸ் காலை நக்கி பிழைத்த மூதாதையர்களுடைய வழிவந்தவர் அல்ல. அவர் நேருவினுடைய வழிவந்தவர், அவர் இந்திரா காந்தியினுடைய வழிவந்தவர், 108 அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கியவருடைய பேரனவர். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார். உங்களால் முடிந்ததை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சவால் விட்டுத்தான் இன்றைக்கு 2வது நாளாக அந்த பயணத்தை தொடர்கிறார் ராகுல் காந்தி. நாட்டு மக்களிடத்திலே தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்கிறது. இன்னும் அதனுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய வேலையை மிக சிறப்பாக ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ரொம்ப பிரமாதமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, நீங்க தேர்தல் ஆணையம் வாக்களிப்பதற்கு எந்த அடையாள அட்டையை அடிப்படையாக வச்சுக்கிறீங்க? ஓட்டர் ஐடி மட்டும் தானே, அப்ப ஆதார் தேவையில்லையா? அதை நீங்க வெளிப்படுத்துறீங்களான்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு. அப்ப ஆதார் தேவையில்லைன்னா இத்தனை நாளா நீ ஏன் ஆதார் வாங்க சொல்லி எல்லாரையும் சொன்ன? ஓட்டு போடுவதற்கே ஆதார் தேவையில்லை என்று தன்னுடைய அடிப்படை ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோருக்கே ஆதார் தேவைப்படாதுன்ற செய்தியை தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னு சொன்னா இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விளக்கத்தை நீங்க கொடுங்க. இப்ப நாடு முழுமைக்கும் ஒரு கொந்தளிப்பான மனநிலை உருவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தப்ப முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வழக்கமா 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களோட சேர்க்கை வந்து அதிகமா தான் இருக்கணும். ஆனா வழக்கத்தை விட அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறாரு. அந்த குளறுபடி எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது எஸ்ஐஆர்ல வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கிறத வெளிப்படையோடு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ப. சிதம்பரம் ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாருல, 6 லட்சம் பேரை வந்து புதிதாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பீகார் மாநிலத்துல ஓட்டர்ஸா இருக்கிறவங்க, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க. அவங்க அங்கிருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்துட்டாங்களா? இந்தியாவுல யார் வேணுமோ எங்க வேணுமானாலும் வாக்களிக்கலாம், தங்களுடைய பேரை சேர்த்துக்கலாம்னாலும் டுயல் ஓட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இந்தியாவுல கிடையாது அப்படிங்கறத அவர் சொன்னார். நீ கர்நாடகாவிலும் ஓட்டு போடலாம், தமிழ்நாட்டிலும் ஓட்டு போடலான்றது இல்ல ராஜா, ஒரு மாநிலத்துலதான் ஓட்டு வச்சுக்க முடியும். அப்ப பீகார்ல முறையா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. அதற்கு பதில் சொல்லவே இல்லை யாருமே. இப்ப நீங்க இந்த 6 லட்சம் பேர் சேர்த்ததுல ஒரு பெரிய குளறுபடி இருக்கு. அந்த 6 லட்சம் பேரை எப்படி சேர்த்தீங்க? அங்கிருந்து முறையா நீக்கிட்டு இங்க வந்து சேர்த்தீங்களான்றது. இப்ப இந்த புதிய வாக்காளர் பெயர் சேர்ப்பு பணி என்பது தேர்தல் ஆணையம் செய்து முடிச்சிருக்கு. இதற்கு உண்டான ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். எந்த அடிப்படையில நீங்க அறிவிப்பு வெளியிட்டீங்க? எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த பெயர் சேர்க்கு பணியை நடத்துனீங்க அப்படின்னு கேட்கிறாருல. இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான செய்தி, பேசப்பட வேண்டிய செய்தி. ஒவ்வொரு முறையும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டிய பணியை துவங்குவதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய நடைமுறையிலும் சரி, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை அழைத்து ஆலோசனை செய்யும். இதுதான் நடைமுறை இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட எந்த அரசியல் கட்சியும் அழைத்து ஆலோசனையை தேர்தல் ஆணையம் செய்யல. செய்யாமலேயே புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய பணியை செய்திருக்கிறாங்கிறதா இங்க மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அததான் இன்னைக்கு முதலமைச்சர் கேள்வியாக கேட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியாக வேண்டும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் தோழர், என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி.